சாசரோட ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய அந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது 1342 1400 வரைக்கும் தான். பட் இந்த சாசரோட ஏஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் காட் லாட் ஆஃப் நியூ பட்டிங் ரைட்டர்ஸ். இந்த நியூ பட்டிங் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க புதுசாக நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ஸோ அதை தான் நமக்கு இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் அப்படின்ற ஒன்றில் சொல்கிறாங்க. இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் இட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ். சரிங்களா? ஏன்னா சாசருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தெர் வாஸ் அ பிக் கேப் பிட்வீன் ரைட்டர்ஸ். சரிங்களா? ஸோ அதை இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவலில் இருக்க ரைட்டர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் அப்படின்றது எந்த இயர்லேருந்து அப்படின்ற சாசரோட இயருக்கு அப்புறம் விச் இஸ் 1400 1550 வரைக்கும். அது ஏன் 1550 வரைக்கும்னா ஏன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்துடுறார். ஸோ இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே இருக்க ரைட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ரிவைவல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் ரைட்டர்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். சரிங்களா? அந்த 3 கேட்டகரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இங்கிலீஷ் சாசரியன்ஸ். இங்கிலாந்துலேருந்து சாசருக்கு ஹெல்ப் பண்ண சாசரோட ரைட்டிங் எழுதினவங்க இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ். ஸோ இந்த இங்கிலீஷ் சாசேரியன்ஸில் நமக்கு ஒரு 10 ரைட்டர்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸில் வி ஹவ் காட் 10 செட்ஸ். சாரி 5 ரைட்டர்ஸ். ஸோ இங்கிலீஷ் சாசேரியன்ஸில் நமக்கு ஒரு 10 ரைட்டர்ஸும் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸில் ஒரு ப்ராமினென்ட்டான ரைட்டர்ஸில் இவங்களில் ஒரு 10 ரைட்டர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ் சாசேரியன்ஸில். ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு ஒரு 5 ப்ராமினென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நியூ கோர்ட் பொயட்ஸ் அப்படின்றதுல ஒரு 2 ப்ராமினென்ட்டான ரைட்டர்ஸ். அந்த 2 ப்ராமினென்ட்டான ரைட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஏற்கனவே பரிச்சயமான ரைட்டர்ஸ் தான். யார்? வாட்டன் சரே. சரிங்களா? ஸோ இவங்க தான் இந்த பர்டிகுலர் டைமை ஃபில் பண்ணுறாங்க, ஏஜ் ஆஃப் ரிவைவலை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவலில் இருக்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களாம் தான். இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது இட் வில் ஹெல்ப் யூ டியூரிங் யுவர் நெட் ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஸோ இந்த இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அப்படின்றவங்கள நமக்கு வி ஹவ் காட் 10 ரைட்டர்ஸ். சரிங்களா? இந்த 10 ப்ராமினென்ட் ரைட்டர்ஸ், நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமானவங்க இந்த 10 பேர். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் ஹாக்லீவ். தாமஸ் ஹாக்லீவ் இவர் யார் அப்படின்னா இவர் சாசரோட கண்டெம்பரரியே தான். ஸோ அப்போ இவர் சாசர் ஏஜுக்கு அடுத்த ஏஜ் அப்படின்லாம் நம்ம இவரை கொண்டு போக முடியாது. ஏன்னா இவரே சாசரோட கண்டெம்பரரி தான். சாசரோட இயர் ஆஃப் பர்த் என்னதுங்க? 1342 அல்லது 43 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸ் இருக்கும்போது இவர் பிறந்திருக்காரு. அவரோட லைஃப் டைமில் வாழ்ந்திருக்காரு. அப்போ இவரும் யார்? சாசரோட கண்டெம்பரரி. சரிங்களா? இப்போ நம்மெல்லாம் யார்? இசைஞானி இளையராஜாவோட கண்டெம்பரரி. நம்ம அவர் கூடவே நம்ம பிறக்கலைனாலும் நம்மெல்லாம் அவரோட கண்டெம்பரரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது மாதிரி சாசரோட கண்டெம்பரரி இவர் தாமஸ் ஹாக்லீவ். இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புக் எழுதியிருக்காரு, லமேல் ரெக்லே அப்படின்ற புக். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். லமேல் ரெக்லே which means the male regimen அப்படின்ற புக்கு. ஸோ இது இவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக பார்க்கப்படுது. இவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் யாருது? தாமஸ் ஹாக்லீவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ரெஜிமைன் பிரின்சியோம். டி ரெஜிமைன் பிரின்சிபோம். டி ரெஜிமைன் பிரின்சிபம் which means the regiment of princes அப்படின்ற ஒர்க்கு. இது இவருடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. அதே மாதிரி இவர் இன்னொரு ஒர்க்கும் எழுதியிருக்காரு. ஒரு சின்ன ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேரு லெட்டர் ஆஃப் கியூபிட். லெட்டர் ஆஃப்
கியூபிட் அப்படின்ற ஒரு புக்கும் நம்மளுடைய ஜான் ஹாக்லீவ் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ ஜான் ஹாக்லீவ். இவருக்கு அடுத்தது நம்ம பார்க்குற ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் லிட்கேட். சரிங்களா? ஜான் லிட்கேட். இவர் வந்து ஒரு மாங்கா இருந்தவர். ஜான் லிட்கேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெனடிக்ட் மாங்கா இருந்திருக்காரு. ஸோ இவரோட ஃபேமஸான ஒரு ப்ரோஸ் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த ஃபேமஸான ப்ரோஸோட நேம் வந்து என்ன அப்படின்னா த சர்பென்ட் ஆஃப் டிவிஷன் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்காரு. த சர்பென்ட் த சர்பென்ட் ஆஃப் டிவிஷன் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் எழுதியிருக்காரு. அது இல்லாமல் இவரோட இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சீஜ் ஆஃப் தீவ்ஸ், த ட்ராய் புக், த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், செயின்ட் எட்மண்ட், செயின்ட் ஆல்பன், அதே மாதிரி சர்பென்ட் ஆஃப் டிவிஷன். இதெல்லாம் வந்து ஜான் லிட்கேட்டோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த செயின்ட் எட்மண்டு, செயின்ட் ஆல்பன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்காக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஃப்ளவர் ஆஃப் கர்டீஸ், இதுவும் இவரோட இம்பார்ட்டண்டான புக்காக பார்க்கப்படுது. ஜான் லிட்கேட். ஸோ ஜான் லிட்கேட்டுக்கு அடுத்ததா நம்ம பார்க்குற ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஹேவ்ஸ். ஸோ ஸ்டீஃபன் ஹேவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஒரு ஃபேமஸான அலிகரிக்கல் போயம் பேர் இருக்கு. அந்த அலிகரிக்கல் போயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் டைம் ஆஃப் பிளெஷர் அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹேவ்ஸ் வந்து பாஸ் டைம் ஆஃப் பிளெஷர் அப்படின்ற ஒரு போம் எழுதியிருக்காரு. இந்த போம் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன். ஒரு நைட்டு ஒருத்தர் இருக்காரு, கிராண்ட் அமோர் அப்படின்ற அந்த நைட்டோட எஜுகேஷன், அவரோட பில்கிரிமேஜை தான் இந்த போம் டீல் பண்ணுது. இந்த போம்ல கிட்டத்தட்ட 5800 லைன்ஸ் இருக்கு. ஒரு 45 சாப்டர்ஸ்ல எழுதியிருக்காரு இந்த போம். சரிங்களா? அதே மாதிரி இவரோட இன்னொரு அலிகரிக்கல் போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த எக்ஸாம்பிள் ஆஃப் வர்ச்சு. சார் என்ன சார் வர்ச்சுக்கெலாம் இப்படி ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த டைமில் சாசரோட பீரியட்ல இருந்த இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. வர்ச்சு VIRTUE அப்படின்லாம் இல்லாமல் VERTU அப்படின்னு வர்ச்சுக்கு ஸ்பெல்லிங்காக இருக்குது. ஸோ இது ஸ்டீஃபன் ஹேவ்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம இந்த இங்கிலீஷ் சாசரியன்ஸில் அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஸ்கெல்டன். ஜான் ஸ்கெல்டனை பொறுத்த வரைக்கும் அவருடைய போஜ் ஆஃப் கோர்ட் அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. இவர் வந்து ஒரு டியூடர் பொயட். சரிங்களா? எராஸ்மஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்கார், ஒரு கிரிட்டிக் இருக்காரு. ஸோ அந்த எராஸ்மஸ் வந்து ஸ்கெலட்டனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எராஸ்மஸ். சரிங்களா? ஸ்கெலட்டனை பார்த்து என்ன சொல்றாருன்னா த ஒன் லைட் அண்ட் க்ளோரி ஆஃப் பிரிட்டிஷ் லெட்டர்ஸ். எராஸ்மஸ் என்ன சொல்றாரு? ஒன் லைட் அண்ட் க்ளோரி ஆஃப் பிரிட்டிஷ் லெட்டர்ஸ் அப்படின்னு எராஸ்மஸ் பற்றி சொல்றாரு. ஸோ எராஸ்மஸோட பவுஜ் ஆஃப் கோர்ட்டு, அதே மாதிரி மேன்ஸ் லைஃப், அப்புறம் மேக்னிஃபிகன்ஸ், காலின் கவுண்ட், கிளவுண்ட், காலின் கிளவுண்ட், ஸோ இதெல்லாம் வந்து ஜான் ஸ்கெலட்டனோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. ஸோ அதில் வந்து ரொம்ப மேஜரான ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா த பவுஜ் ஆஃப் கோர்ட் அப்படின்றது ஜான் ஸ்கெலட்டனோட ஒரு மேஜர் ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 லைன் ஸ்டான்ஸால வந்து எழுதியிருக்காரு ஜான் ஸ்கெல்டன். அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் பார்க்லே. அலெக்சாண்டர் பார்க்லேவோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா த ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதே மாதிரி சாசரியன் பீரியட்ல ஈக்லாக்ஸ் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அலெக்சாண்டர் பார்க்லே. சரிங்களா? யூக்லாக்ஸ்னா என்ன, ஸ்டோரி மாதிரி எழுதுறது. ஸோ அந்த யூக்லாக்ஸ் எழுதுறதுல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் பார்க்லே. அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஆஷ்பை. ஜார்ஜ் ஆஷ்பை இவர் வந்து இங்கிலீஷ் சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு.
இவருடைய ப்ராமினண்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் ஆஃப் அ பிரிசனர் இன் த ஃப்ளீட். கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிரிசனர் இன் த ஃப்ளீட் அப்படின்ற ஒர்க்கு. ஸோ இந்த ஃப்ளீட் பிரிசன் பற்றி நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஜான் டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட இனிஷியல் டேஸில் வந்து அவர் லவ் பண்ணார், ஃப்ளீட் பிரிசனோட காடோட டாட்டர் லவ் பண்ணார் அப்படின்றதுக்காக அவர் ஃப்ளீட் பிரிசனில் அடைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஏர்லன் சரேல அவங்களையும் வந்து ஃப்ளீட் பிரிசனில் அடைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளீட் பிரிசன் வந்து இங்கிலாண்டில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரிசன். அதை பற்றி எழுதியிருக்காரு ஜார்ஜ் ஆஷ்பை. அந்த ஒர்க்கோட பேர் த கம்ப்ளைண்ட் ஆஃப் அ பிரிசனர் இன் த ஃப்ளீட். அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்பர்ன் பொக்கென்ஹெம். ஆஸ்பர்ன் பொக்கென்ஹெம் இவர் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹோலி உமன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 10,000 லைன்ஸ்ல இந்த ஒர்க் எழுதியிருக்காரு, லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹோலி உமன். அடுத்த நம்ம பார்க்குற ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ரிப்லே. ஜார்ஜ் ரிப்லே அவரோட ஃபேமஸான ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா த காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கமி. த காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கமி, ஜார்ஜ் ரிப்லே. இதுக்கு இன்னொரு சப்டைட்டில் இருக்கு, த 12 gates leading to the discovery of the philosopher's stone. The 12 gates leading to the discovery of philosopher's stone அப்படின்றது இதோடைய சப்டைட்டில் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குற ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் நார்டன். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆல்கமிஸ்ட். ஸோ அந்த டைம்ல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கமி, ரசவாதம் தயாரிக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கலையாக பார்க்கப்படுது. எப்படி வந்து ஒரு பொயட்ரி எழுதுறது, ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு டாப்ஸ்ட்ரி மேக்கிங், அதெல்லாம் எப்படி ஒரு ஆர்ட்டாக கருதப்பட்டதோ அதே மாதிரி ஆல்கமி, சரிங்களா, ஒரு நார்மல் டின்லேருந்து கோல்டு தயாரிக்கிறது அப்படின்றது ஒரு ஆர்ட்டாக கருதப்பட்டது. ஸோ அந்த ப்ராசஸில் நிறைய பேர் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்கமிஸ்ட் தான் தாமஸ் நார்டன். ஈவன் இவங்களை பற்றி, இந்த மாதிரியான பீப்புள் பற்றி த ஆல்கமிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கோட நம்ம பார்த்துருப்போம், பென் ஜான்சனோட ஒர்க்கு. அது வந்து நம்மளுடைய பிஜிடிஆர்பி சிலபஸில் இருந்தது. சரிங்களா? ஸோ இவரும் வந்து தாமஸ் நார்டன் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டினல் ஆஃப் ஆல்கமி அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. அடுத்த ரைட்டர் வந்து ஹென்ரி பிராட்ஷா. இந்த ஹென்ரி பிராட்ஷா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட்டு. இவர் வந்து ஒரு லாட்டின் ட்ரீட்டிஸ் எழுதியிருக்காரு. அந்த லாட்டின் ட்ரீட்டிஸோட பேரு டி ஆன்டிக்விட் எட் மேக்னிஃபிஷன்டா அர்பிஸ் செஸ்ட்ரையா அப்படின்றது. அதே மாதிரி அண்ட் அதர் பேலட் டு செயின்ட் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதர் பேலட் டு செயின்ட் பர்பர்க். அதர் பேலட் டு செயின்ட் பர்பர்க் அப்படின்ற ஒர்க்கும் ஹென்ரி பிராட்ஷா எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவலில் இருக்க ரைட்டர்ஸை வந்து மூணாக பிரிச்சிருக்கோம். இந்த நம்ம பிரிக்கல, ஆல்ரெடி அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் ஆஃப் ரிவைவலில் இருக்க ரைட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரைட்டர், அதாவது இங்கிலீஷ் சாசேரியன்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த 10 ப்ராமினென்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. யார் யார்? தாமஸ் ஹாக்லி, அதே மாதிரி ஜான் லிட்கேட், ஸ்டீஃபன் ஹேஸ், ஜான் ஸ்கெல்டன், அலெக்சாண்டர் பார்க்லே, ஜார்ஜ் ஆஷ்பை, ஆஸ்பர்ன் பாக்கென்ஹேம், ஜார்ஜ் ரிப்லே, தாமஸ் நார்டன் அண்ட் ஹென்ரி பிராட்ஷா. ஸோ இவங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குற செட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஸோ இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்க பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் ஹவு தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட டோனு, ஸ்டைலு, சப்ஜெக்ட் மேட்ரு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் சாசேரியன்ஸோட சப்ஜெக்ட் மேட்ரு எல்லாமே இங்கிலாண்டை டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸோட சப்ஜெக்ட் மேட்ரு வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஆன்டி இங்கிலீஷ் ரைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இவர் வந்து ஒரு ஸ்டூவர்ட் கிங்காக மாறுறார். சரிங்களா? இவர் சின்ன வயசில் இருக்கும்போது இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இங்கிலாண்டில் அரெஸ்ட் பண்ணிட வச்சிடுறாங்க. கிங் ஹென்ரி த ஃபோர்த் அரெஸ்ட் பண்ணி இந்த டவரில் ஃப்ளீட் ப்ரிசனில் வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் அங்கேயே தான் இருக்கார். ஸோ அந்த ஃப்ளீட் ப்ரிசனில் இவர் படித்து அதுக்கப்புறம் போம் எழுதுறாரு. எங்கே?
மறுபடியும் ஸ்காட்லாந்து வந்ததுக்கப்புறம், சரிங்களா, ஸ்காட்லாந்து வந்ததுக்கப்புறம் இவர் ஸ்டூவர்ட் கிங்காகவே ஆகிறார். கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து ஆகிறார். சரிங்களா, 18 வருஷம் இங்கிலாண்டோட பிரிசனில் ஹென்ரி த ஃபோர்த்துக்கு கீழே இம்ப்ரிசன்ட் ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்காட்லாந்து வந்ததுக்கப்புறம் கிங் ஆகி கிங் ஆனாலும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கற்றுக்கிட்ட எஜுகேஷன் வச்சு நிறைய போம் எழுதுறாரு. ஸோ அதில் அவரோட ப்ராமினெண்ட்டான புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கிங்ஸ் குவயர், விச் மீன்ஸ் த கிங்ஸ் புக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராமினெண்ட்டான புக்கு. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ரைட்டர் இந்த செட்டில் அடுத்த ரைட்டர் யாரு அப்படின்னா, ஸோ அடுத்த செட் ஆஃப் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ரைட்டர் ராபர்ட் ஹென்ரிசன். இந்த ராபர்ட் ஹென்ரிசன் பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஸ்காட்டிஷ் சாசேரியன்ல இவரும் ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் தான், ஒரு சிக்னிஃபிகண்டான ஸ்காட்டிஷ் ரைட்டர். அந்த கேவின் டக்ளஸ், வில்லியம் டன்பர் இவங்கள மாதிரியே ராபர்ட் ஹென்ரிசனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த மெடிவல் மேக்கர் ஆஃப் பொயட்ரியா இவர் கன்சிடர் பண்றாங்க. ஸோ இவரோட ஃபேமஸான ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஃபேபிள்ஸை வந்து இவர் நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அதை பேஸ் பண்ணி நிறைய எழுதுறாரு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த மாரல் ஃபேப்லிஸ் ஆஃப் ஏசோஃப் அப்படின்னு எழுதுறாரு. த மாரல் ஃபேப்லிஸ், அதாவது ஏஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ், த மாரல் ஃபேபிலிஸ் ஆஃப் ஏசோஃப். மாரல் ஃபேபிலிஸ் ஆஃப் ஏசோஃப் ஃப்ரைஜியன் அப்படின்ற ஒர்க்கு எழுதுறாரு ராபர்ட் ஹென்ரிசன். இது அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அதே மாதிரி த டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரெசைட் அதுவும் இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராபர்ட் ஹென்ரிசனுக்கு அடுத்து இருக்க இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் டன்பர். இந்த வில்லியம் டன்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் டன்பர் வந்து நிறைய அலிகரிக்கல் போம் எழுதியிருக்காரு. அதுல ஃபேமஸான ஒரு போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கோல்டன் டார்ச். த கோல்டன் டார்ச், அதே மாதிரி லேமெண்ட் ஆஃப் த மேக்கர், லேமெண்ட் ஃபார் த மேக்கர்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய வில்லியம் டன்பரோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்ல ஃபோர்த் ரைட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேவின் டக்ளஸ். ஸோ கேவின் டக்ளஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பேலஸ் ஆஃப் ஆனர். த பேலஸ் ஆஃப் ஆனர், இது வந்து கேவின் டக்ளஸோட ஒரு ப்ராமினெண்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. த பேலஸ் ஆஃப் ஆனர். அதே மாதிரி இந்த செட்ல லாஸ்ட் ரைட்டரான டேவிட் லின்சே. ஸோ டேவிட் லின்சேவோட ஒர்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எமினென்ட்டான ஒர்க் எ பிளசன்ட் சட்டையர் ஆஃப் dry of three estates. So three estates க்கு ஸ்பெல்லிங் பாருங்க, the pleasant satire of three estates. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அவங்களுடைய ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, ஸோ த்ரீக்கு பாருங்க ஸ்பெல்லிங் பாருங்க, எ பிளசன்ட் சட்டையர் ஆஃப் த்ரீ எஸ்டேட்ஸ். த்ரீ எஸ்டேட்ஸ்னா என்னதுங்க, அந்த ரிலிஜன் பாலிட்டிக்ஸ் அதை டீல் பண்ணுது. அந்த த்ரீயோட ஸ்பெல்லிங் பாருங்க, எஸ்டேட்ஸோட ஸ்பெல்லிங் பாருங்க, இதெல்லாம். ஸோ இவங்க ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். இந்த ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல்ல இன்னும் 2 செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் வாட் அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு சொல்லப்படுற ஹென்ரி ஹாவர்ட். சரிங்களா, தாமஸ் வாட் அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு சொல்லப்படுற ஹென்ரி ஹாவர்ட். இவங்களை பத்தி நம்ம மறுபடியும் எங்க ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம்.
அதனால இப்போதைக்கு இதை ரொம்ப அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏஜில் இருக்காங்க. இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜ் ஆஃப் சாசருக்கும் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருக்கும் இடையில இருக்க ரைட்டர்ஸ் தான் வந்து இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் ரைட்டர்ஸ். இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல் அப்படின்றது எப்போ அப்படின்னா 1400லேருந்து 1550க்குள்ள இந்த 150 இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய ரைட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ப்ராமினெண்ட்டாக இந்த 17 ரைட்டர்ஸை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் ஒரு 10 ரைட்டர். அந்த இங்கிலீஷ் சாசேரியன்ஸில் வந்து அந்த 10 ரைட்டர்ஸில் நமக்கு ஜான் ஹாக்லீவ், ஜான் லிட்கேட், ஸ்டீஃபன் ஹேவ்ஸ், ஜான் ஸ்கெலட்டன் அண்ட் அலெக்சாண்டர் பார்க்லே, ஜார்ஜ் ஆஷ்பை, ஆஸ்பர்ன் போக்கன்ஹெம், ஜார்ஜ் ரிப்ளை, அதே மாதிரி தாமஸ் நார்டன், ஹென்ரி பிராட்ஷா, இந்த மாதிரி ஒரு 10 இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி 5 ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் பார்க்குறோம். அந்த 5 ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட், ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர், கேவின் டக்லஸ், சர் டேவிட் லான்ஸ்லே, இந்த மாதிரி ஒரு 5 ப்ராமினென்ட்டான ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸும் 2 ரைட்டர்ஸ் 2 பொயட்ஸை வந்து கோர்ட் பொயட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 கோர்ட் பொயட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமஸ் வாட்டும் ஹென்ரி ஹாவர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஏர்ல் ஆஃப் சரே. ஸோ இவங்கெல்லாம் இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல்ல இருக்க ரைட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு